இன்னைக்கு நம்ம மெஹந்தி பண்றதுக்காக எங்க போட்டுட்டு இருக்கோம்னா, லால்குடிக்கு தான். இவங்களுமே நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டு ஃபங்ஷன்ங்கிறதுனால, அவங்களுக்கும் அவங்களோட சிஸ்டர் 2 பேருக்கும் எல்போ லென்த் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 2 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். ஒரு 2:30 போல தான் கிளையண்ட் வந்தாங்க. வந்ததுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே இவங்க டிசைன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால நான் போனதுமே அவங்களுக்கு அவங்க சொன்ன டிசைன்ஸ்லயே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அவங்க நான் போட்டதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் உன்னை புக் பண்ணது வேஸ்ட்டா போகலடா. நீங்க நல்லா போடுறீங்க. ஸ்டார்ட் அப் பண்ணதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நான் போட்ட டிசைன் என்னோட பர்சனல் ஃபேவ்ல ஒண்ணா ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நீட்டா வந்திருந்தது. எங்க வீட்ல இனி ஃபங்க்ஷன் தான். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் உங்கள தான் புக் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டு குடுத்துட்டு அவங்க சிஸ்டருமே வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு நம்மளே ஒரு டிசைன் எடுத்து போட சொல்லிட்டாங்க. கிளையண்ட் கிட்ட பேசி அவங்களுக்கும் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 பேருக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் எல்போ லென்த் நான் முடிச்சு குடுக்கறதுக்கே ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டு அவங்களே வீட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விடுறதுக்கு. நானுமே லால்குடி எல்லாம் வந்திருக்கேன். ஆனா இந்த இடம்லாம் எனக்கு இவங்களுக்கு மெஹந்தி போட வந்தப்ப தான் இதுக்குள்ளார இவ்வளோ வீடெல்லாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். அவங்களுக்கு முடிச்சுட்டு நான் நைட் பஸ் ஏறிட்டு அடுத்த நாள் என்னோட ஃப்ரெண்டுக்குமே மெஹந்தி போடணுங்கிறதுனால அவளுக்குமே ரெடி